பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ராஜாதி ராஜா சபையின் சார்பாக ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவ அன்பை குறித்து உங்கள் மத்தியில் பேச வந்திருக்கிறேன். இந்த வேளையில் கூட எரேமியா 31:3 அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகிக்கிறேன், காரணத்தினால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன் என்ற வார்த்தையின்படியாக இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் இழுத்துக்கொள்கிற ஒரு அன்பு. நம்முடைய அதாவது இன்றைக்கி அன்புக்காக உலகத்தில் பார்த்திங்கனாக்கா எத்தனையோ பேர் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்காக அவர் ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேலையில் நான் சொல்லிக்கொள்கிறது என்னன்னா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேலையில் கூட பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு கதை சொல்ல இந்த வேலையில் விரும்புகிறேன் நான். தேவனுடைய ஒரு தகப்பனுடைய அன்பு நம்மளை எவ்வளவாய் அது நம்மளை பாதுகாக்கிறது, அந்த அன்பு எவ்வளவாய் நமக்கு ஒரு துணையாக இருக்கிறது என்பதை இந்த வேளையில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு இடத்துல ஒரு பெரிய மலைப்பகுதியில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு நடுவில் இந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்கும் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது. அநேக ஜனங்கள் இந்த இடத்துல இருந்தாங்க. பாருங்க, கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் இந்த முனையிலிருந்து அந்த முனையில் அந்த கயிறு மேலே நடந்து போனார். ஜனங்கள்லாம் கை தட்டினாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து இந்த இடத்திற்கு வரும் பொழுது, ஏன்னா கீழே விழுந்தால் பள்ளத்தாக்கு, அப்போ அந்த இடத்துல கீழே அவர்கள் விழுந்துட்டாங்கன்னா உயிருக்கு அது ஆபத்து, ஒரு எலும்பு கூட தேரவே தேராது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சவாலாய் ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள், அவர் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரும் பொழுதும் சேஃப்டியாக வந்துட்டார். ஜனங்கள்லாம் கை தட்டினாங்க. பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் அந்த மனிதன் கேட்டார், இதே மாதிரி நடக்க யார் வரீங்க? நான் உங்களோட கூட துணைக்கு நடக்க வரேன், என்னை நம்பி வாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஜனங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் கேட்கும் பொழுது ஒரே ஒரு சின்ன பையன் நான் வரேன் அப்படின்னு சொன்னானா. அப்போ பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா, இந்த சின்ன பையன் தைரியமாக போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டார்களாம். அருமையானவர்களே, பார்த்தீங்கன்னாக்கா அவன் தைரியத்தோடு கூட போனானா. எல்லாருக்கும் பயம், ஒரு திகிலோடு பார்க்குறாங்க, இந்த பையன் எப்படி நடக்க போகிறான்னு. அப்போ பாருங்கள், இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு அந்த பையன் நடந்து போய் அந்த கரையை சேர்ந்தானா. அந்த கரையை சேர்க்கும் பொழுது அந்த முனையிலிருந்து இந்த முனை வர வரைக்கும் எல்லாருக்கும் பயம், பயந்து கொண்டே பார்த்துட்ருக்குறாங்க. கரையை சேர்ந்தானா. அப்போ பாருங்கள், கீழே அவன் இறங்கினதும் ஜனங்கள்லாம் கேட்டாங்களாம், இவ்வளோ தைரியம் உனக்கு எங்கேருந்து வந்தது? எப்படி நீ இந்த காரியத்திற்கு ஒத்துக்கொண்ட? இது ரொம்ப பயங்கரமான ஒரு ரிஸ்க் ஆச்சே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவன் சொன்னானா, இல்லை, என்னை கொண்டு போனது என் தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள், எல்லாருக்கும் ஆச்சரியமா. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு நாளும் என்னை என்ன பண்ண மாட்டார், என்னை கீழே விட்டுற மாட்டார், அதனால தான் நான் தைரியமாக போனேன் அப்படின்னு. அப்போ பாருங்கள், ஒரு தகப்பனுடைய அன்பு அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியுது. ஒரு நாள் என் தகப்பன் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அது போல தாங்க இன்றைக்கி ஆண்டவருடைய அன்பு கூட நம்முடைய வாழ்க்கையில் கைவிடாத அன்பாக இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், மனைவியுடைய அன்பு இல்லை, கணவருடைய அன்பு இல்லை, பிள்ளைகளுடைய அன்பு இல்லை. இன்றைக்கி சுற்றி இருக்கிற ஒவ்வொரு சுரவினர்களுடைய இன்றைக்கி அன்புக்காக ஏகி கொண்டிருக்கிற வீடுகளில் நீங்கள் இருக்கிற இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை வருது, நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். நேசிக்க யாரும் இல்லை நினைக்காதீங்க, ஒருவர் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சரிங்களா? வாலிப நாட்களிலே என்னுடைய 17வது வயதில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் அதாவது என்னுடைய வாலிப வயசில் நான் ரட்சிக்கப்பட்டது 17. அதுக்கு முன்பாகலாம் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி நான் அடிக்கடி போய் தனியாக உட்காந்து அழுது கொண்டிருப்பேன். இப்படிப்பட்ட நேரத்தில் பாருங்கள், அடிக்கடி இந்த ஒரு இருதயம் எனக்குள்ளே சோர்வு வந்துடும், ஒரு மன அழுத்தம் வரும். இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு எங்கள் அம்மா எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள். அன்னைக்கு பாருங்கள், ஒரு ஆன்டி மூலமாக நான் இந்த ராஜாதி ராஜா சபைக்கு தான் நான் வந்தேன். முதல்ல ஆண்டவர் என்னை இந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்தார். இந்த ஆலயத்தில் கொண்டு வரும் பொழுது பார்த்திங்கனாக்கா வந்த முதல் நாளே நான் கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை நான் பார்த்தேன். அதாவது தரிசனமாக நான் பார்த்தேன்.
என்னைக்கு அந்த முகத்தை பார்த்தனோ அந்த நிமிஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த என் இருதயத்தில் அமிழ்த்திட்டு இருந்த பாரங்கள், எனக்குள்ள இருந்த மன அழுத்தம், என்னை நேசிக்க யாரில்லைன்ற அந்த எண்ணத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் எவ்வளோ அவருக்கு வல்லமை இருக்கிறது. இந்த வேலையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு வந்த முதல் நாளே எனக்கு ஒரு பெரிய ஒரு தெய்வீக அன்பு கிடைத்ததை நான் உணர்ந்தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போனேன். என்னை ரொம்ப அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே காணப்பட்டது. என் வாலிப நாட்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். என் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறினது. அருமையானவர்களே, இந்த வேளையில் கூட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், அநாதி சிநேகத்தினால் நான் உன்னை சிநேகிக்கிறேன் மகளே, காருண்யத்தினால் நான் உன்னை இழுத்துக்கொள்ளுகிற மகளே, நீ என்னிடத்துல வருவாயா, உன் இருதயத்தை எனக்கு தருவாயான்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு மூலையில இருந்து இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய கண்கள் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. என் மகள் என்னிடத்தில் வரமாட்டாளா, என் மகன் என்னிடத்தில் வரமாட்டானான்னு சொல்லி இந்த வேளையில் கூட ஆண்டவர் அப்படியாய் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த வேலை, இந்த செய்தி கேட்ட பிறகு உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், நீங்கள் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், தனி மரமாக இருந்தாலும் நேசிக்க ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இரத்தத்தை சிந்திருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் சொந்த ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அன்பு நீங்கள் எங்கேயும் பார்க்கவே முடியாத அருமையானவர்களே. இந்த வேலையில் கூட நம்ம ஒரு விசை கூட நம்ம கடைசியாக நம்ம ஜெபிக்கலாம். இந்த வேலையில் கண்களை மூடி, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிகளே, பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, வாலிப பிள்ளைகளே, இதோ ஆண்டவருடைய அன்பு உங்களை தேடி வருகிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் பிரவேசிப்பேன் என்று. இந்த வேளையில் உங்கள் இருதயத்தின் கதவை திறப்பீங்களா? இந்த ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ள வர அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளில் கர்த்தாவே, யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் இறங்கி வந்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. தேவ அன்பு ஆண்டவரே அப்பா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. ஒரு தேவ அன்பு பிரச்சனைகளை மாற்றும் அப்பா. இந்த கல்வாரி சிலுவையினுடைய அன்பை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர், இதை பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.